இந்த 3 டேர்முக்கு வந்து எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 டேர்ம் வந்து எழுதிக்கலாம் நம்ம. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து இதுதான். என்ன பண்ணோம், ஃபேக்டர் இந்த மாதிரி பிரித்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், 13 வர மாதிரி வரணும் இல்லையா. ஆட் பண்ணாலும் இல்லை மைனஸ் பண்ணாலும் 13 வரணும். இப்போ வந்து 42 ஆச்சா, இது மல்டிப்ளை 1 இருக்குது, 1 இருக்க மாதிரி எதுவும் இல்லைனா 1 கடைசி நம்பர் வந்து மல்டிப்ளை பண்ணும். 42 ஆச்சா, 42 வந்து எப்படி அதெல்லாம் 7 6 ஆர் 42 ஆச்சா, இங்கே -13 வரணும். அப்போ வந்து நான் ரெண்டுத்துக்கு வந்து ஆட் பண்ணால் தான் 13, அப்போ ரெண்டுத்துக்கும் மைனஸ் போட்டுடலாம். ஆட் பண்ணால் -13, மல்டிப்ளை பண்ணால் +42 இல்லையா, +42. இது அப்படியே இங்கே எழுதிக்க வேண்டியதான். அப்படியே வந்து t-7 t-6ன்னு எழுதிக்கணும். இங்கே முன்னாடி எதுவுமே இல்லைனா அப்படியே எழுதிக்கணும். சப்போஸ் 2 இருந்ததுன்னா இங்கே வந்து டிவைட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். இங்கே முன்னாடி வந்து 1 தானே இருக்குது, ஆக்சுவலாக 1ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி தான் அர்த்தம். அது டிவைட் பண்ணால் நிறைய தானே வரும். அப்போ வந்து முன்னாடி நம்பர் எதுவுமே இல்லைன்னா அப்படியே எழுதிக்கலாம் t சேர்த்து. ஓகே, ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து முடிச்சாச்சு. அடுத்த டேர்ம் பாருங்கள், t² - 36. ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கொண்டு வந்தால் தான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இங்கே t-6 t+6 இருக்குது. அப்புறம் என்னது t-7 வர மாதிரி. சரி, இது வந்து நம்ம எப்படி எழுதலாம், t² - 6² எழுதலாமா. இதுதான் ஃபார்முலா, a² - b² ஃபார்முலா, a + b a - b. அந்த ஃபார்முலாவில் போட்டோன்னா வரும் t+6 t-6. அடுத்து மூணாவது டேர்ம் வந்து அப்படியே வச்சுக்கலாம் நம்ம, ஏன்னா ஆப்ஷன்லேயும் இருக்குது பாருங்கள் t-7 இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, அதனால் வந்து அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த 3 டேர்ம் பாருங்கள், இந்த பாக்ஸ் போட்டுருங்க இல்லையா, இந்த 3 டேர்முக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எல்சிஎம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 3 டேர்ம் இருக்கு இல்லையா, நம்ம கண்டுபிடிச்ச 3த்துலேயும் இருக்கிற டேர்ம்லாம் அப்படியே எழுதிடுறீங்களா, t-7 அப்புறம் t-6 t+6. இது வந்து அதே டேர்ம் தானே, இது இங்கே இருக்கிற டேர்ம் தான், இது வந்து இங்கே இருக்கிற டேர்ம் தான். என்னென்ன டேர்ம்லாம் இருக்கோ அதை அப்படியே எழுதிடுங்க ஃபஸ்ட்டு. பவர் வந்து அதுக்கப்புறம் நம்ம எழுதிக்கலாம். t-7 எழுதியாச்சு, t-6 எழுதியாச்சு, t+6 வந்து எழுதியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இது லீஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, லீஸ்ட்டு தானே. லீஸ்ட்டுனா எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது ஹையஸ்ட் பவர் எடுத்து எழுதணும். 3 டேர்ம் எழுதியாச்சு. t-7 எது இருக்குல்ல ஹையர் பவர் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹையஸ்ட் பவர் இல்லையா, அப்போ இந்த 3 போட்டுங்க. t-6 எது ஹையஸ்ட் பவர்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து பவர் 1 தான் இருக்குது. அப்போ இந்த இதை அப்படியே எழுதிக்கலாம். அது t+6 எது ஹையஸ்ட் பவர் பாருங்கள், இது 1 தான் இருக்கு இல்லையா, அப்போ இதை அப்படியே வச்சுக்கலாம் நம்ம. இப்போ ஆன்சர் வந்து இதுதான். இங்கே ஆப்ஷனை கொஞ்சம் மாற்றி கொடுத்துருப்பாங்க, இதுதான் வந்து ஆன்சர் இல்லையா, t-7³ அப்புறம் t-6 t+6. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸோட பிளேலிஸ்ட்டும் HCF LCM ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள்.